ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழ் மித்திரன். தளபதி விஜய் நடிப்பில் தி கோட் படம் வர செப்டம்பர் 5 ரிலீஸ் ஆக இருக்கிற நிலையில் நாளைக்கு படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆக இருக்கு. எந்த ஒரு மூமெண்ட்காக தான் தளபதி ரசிகர்கள் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த நிலையில் நேற்று முன்தினம் இயக்குனர் வெங்கட் பிரபு ஒரு பிரபலமான பிரிண்ட் மீடியாவுக்கு கொடுத்திருந்த இன்டர்வியூவில் தி கோட் படத்துடைய மையக்கதை இதுதான் அப்படின்னு சொல்லி சாட்ஸ் அப்படிங்கிற அமைப்பில் தளபதி விஜய், பிரபுதேவா, பிரசாந்த் உள்ளிட்ட ஏஜென்ட்ஸ் எல்லாம் ரா ஏஜென்சியோடு சேர்ந்து ஒர்க் பண்ணுறாங்க. அவங்க செஞ்ச சில விஷயங்கள் பிற்காலத்தில் அவங்களுக்கு பிரச்சனையாக வந்து நிற்கிது. இதை எப்படி ஃபேஸ் பண்ணாங்க அப்படிங்கிறதான் கதை அப்படின்னு சொல்லியிருந்தார். இதை தொடர்ந்து தி கோட் படத்துடைய முழு கதையும் இதுதான் அப்படின்னு சொல்லி ஒரு பிரபலமான வீக்லி மேகசின் ஒன்று சொல்லியிருக்காங்க. அதாவது கமல்ஹாசன் நடிப்பில் வெளியான கைதி டைரி படத்தோட அல்ட்ரா மாடர்ன் வெர்ஷன் தான் தி கோட் படம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த படத்தில் அப்பா கமல் வில்லன்களை எல்லாம் ஒவ்வொருத்தராக ஸ்கெட்ச் போட்டு தூக்கிட்டே இருப்பார். போலீஸ் ஆஃபீஸராக வர மகன் கமல் அப்பாவை டார்கெட் பண்ணி இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருப்பாரு. தி கோட் பொறுத்த வரைக்கும் சின்ன வயசு விஜயை காட்டியிருக்கிறதால இது பீரியட் படமாக இருக்குமோ அப்படிங்கிற சந்தேகம் எல்லாருக்கும் இருக்கும். ஆனால் இது இப்போ நடக்கிற கதை தான். சீக்ரெட் ஏஜென்ட்டாக இருக்கிற அப்பா விஜய் தமிழ்நாட்டில் குண்டு வெடிப்பு பண்ணிட்டு இருக்கிற சில தீவிரவாதிகளை தன்னோட டீம் வச்சு தேடிட்டு இருக்காரு. அந்த தீவிரவாத கும்பலோட வளர்ப்பில் தான் மகன் விஜய் உருவாகி இருக்கிறது அந்த படத்துடைய பெரிய ட்விஸ்டாக இருக்குமாமா. அப்பா விஜய் பொறுத்த வரைக்கும் தன்னோட மகன் 2006 நடந்த ஒரு கலவரத்தில் இறந்து போயிட்டு தான் நம்பிட்டு இருக்காரு. ஆனால் மகன் உயிரோடு இருக்கிறதும் குண்டு வைக்கிற கும்பலோட முக்கியமான ஆளாக இருக்கிறதும் கிளைமேக்ஸ் முன்னாடி வரைக்கும் அப்பா விஜய்க்கு தெரியாதாமா. அதே போல் மகன் விஜய்க்கும் அப்பா தான் சீக்ரெட் ஏஜென்ட் அப்படிங்கிறதும் தெரியாதாமா. இந்த கதையோட கிளைமேக்ஸில் வில்லன் கோஷ்டி பெரிய பாம் ஒன்று சிட்டியோட முக்கியமான இடத்துல வச்சு ஆயிரக்கணக்கான மக்களை தீர்த்துக்கட்ட பிளான் பண்ணுறாங்க. இந்த பிரச்சனையை அப்பா விஜயும் மகன் விஜயும் எப்படி சேர்ந்து முடிடிச்சாங்க அப்படிங்கிறது தான் கிளைமேக்ஸ். இதே ஜேனரில் தான் கைதியின் டைரி மட்டும் இல்லாமல் மேலும் சில ஹாலிவுட் மற்றும் கொரியன் படங்களும் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க.